Hi students, in this video you are going to see about chapter 12 continuation TCL commands. So TCL full form is transaction control language. So in this TCL command we have three commands. One is a commit, second one is a rollback, third one is a save point. So in this video you are going to learn about these three commands. First we are going to see about commit command. The commit command is used to permanently save any transaction to the database. commit command நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம டேட்டாபேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த commit command நம்ம யூஸ் பண்ணுறோம். When any DML commands like so DML na enadhu data manipulation language, so it have three commands, that is insert, update, delete. Commands are used, the changes made by these commands are not permanent. நம்ம என்ன பண்ணுறோம், டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டேபிள்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம். என்னென்ன சேஞ்சஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் இன்சர்ட்டிங் எ நியூ ரெக்கார்ட்ஸ் ஆர் அப்டேட்டிங் த காலம். ஆல்ரெடி இருக்க டேட்டாஸை நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். இல்லை எனக்கு ஏதாவது ரோஸ் வேணாம், காலம்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், delete பண்ணுறேன். ஸோ ஆல் தீஸ் சேஞ்சஸ் ஆர் நாட் பர்மனண்ட், எல்லாமே என்னது டெம்ப்ரவரி மட்டும்தான். ஸோ இட் இஸ் மார்க்டு பர்மனண்ட் ஒன்லி ஆஃப்டர் த கமெண்ட் கமாண்ட் இஸ் கிவன் ஃப்ரம் த SQL ப்ராம்ப்ட். இப்போ நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் கமிட் கமாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பெர்மனெண்ட்டாக போயிட்டு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிடும். அப்படி நான் கமிட் கமாண்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ தட் இஸ் அ டெம்ப்ரவரி. ஒன்ஸ் த கமிட் கமாண்ட் இஸ் கிவன், the changes made cannot be rolled back. ஸோ நான் ஒரு 2 ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்சர்ட் பண்ணிவிட்டு கமிட் கமாண்ட் நான் யூஸ் பண்ணால் ஐ cannot able to cancel those 2 records, so that is a permanent. So the commit command is used as commit. So commit அப்படின்னு நம்ம கொடுத்தாலே போதும், the datas are stored permanently in the database. Next we are going to see rollback command. The rollback the database to the last committed state. So rollback நம்ம undo அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம லாஸ்ட்டாக என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம், என்ன பெர்ஃபார்ம் பண்ணமோ அதை என்ன பண்ணோம், கேன்சல் பண்ணிவிடும். ஸோ தட் இஸ் த ரோல் ஆஃப் ரோல்பேக் கமாண்ட். இட் இஸ் யூஸ்டு வித் சேவ் பாயிண்ட் கமாண்ட். ஸோ ரோல்பேக்கை நம்ம இன்னொரு கமாண்ட் கூட யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா சேவ் பாயிண்ட் கமாண்ட். To jump to a particular save point location, the syntax for the rollback command. So rollback oda syntax pathina rollback to save pointer name. So this is the syntax of a rollback command. Next we are going to see about a save point command. The save point command is used to temporarily save a transaction so that you can roll back to the point whenever required. இப்போ நம்ம commit command யூஸ் பண்ணோம் அப்படின்னா we cannot cancel what we done. ஓகேவா, இப்போ 2 ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் commit command யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த 2 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணதை என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ பட் இதுவே நான் சேவ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ஸ்டோர் த டேட்டா டெம்ப்ரவரிலி இன்டு த டேட்டா பேஸ். இப்போ 2 ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறேன், சேவ் பாயிண்ட் கமாண்டை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இஃப் ஐ யூஸ் த ரோல்பேக் கமாண்ட் என்ன ஆகும், நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணனோ அது என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் அ சேவ் பாயிண்ட் அண்டு ரோல்பேக் கமாண்ட். Just I am saving the entries what I am doing, what changes I am doing in the table temporarily with the help of a save point command. The different states of our table can be saved at any time using different names, and the rollback to that state can be done using the rollback command. So save point oda syntax pathina save point name. So this is the syntax of a save point command. Next we are going to see one example. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இந்த 3 கமாண்ட்ஸையும் அப்ளை பண்ணியிருக்கோம், commit, save point and rollback.
இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஒரிஜினல் டேபிள். ஹியர் வி ஹாவ் அ 5 columns and 5 rows. ஸோ வி ஹாவ் 5 records in this table. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் with the help of insert command. So insert into student values 107 Bina F20 Cochin. So this record we are going to insert into the student table. இந்த insert command யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், commit command யூஸ் பண்ணுறேன். So that means this record permanently stored into the table. So after executing these command the table look like this. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் த 6th ரெக்கார்டு. நவ் ஐ எம் கோயிங் டு அப்டேட் த டேபிள். ஸோ என்ன அப்டேட் பண்ண போகிறேன், அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் நேம் இஸ் ஈக்குவல் டு மினி வேர் அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 105. அட்மிஷன் நம்பர் எங்கே 105 இருக்கோ அதுக்கு நேராக இருக்க நேம் காலமில் நான் மினி அப்படின்ற நேமை நான் செட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே ரேவதி அப்படின்ற நேம் இருக்குது. அந்த ரேவதின்ற நேம்க்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், மினின்ற நேமை நான் சேஞ்ச் பண்ணணும். ரேவதியை மினியாக நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வாட் ஐ எம் டூயிங், ஐ எம் சேவிங் த சேஞ்சஸ் டெம்ப்ரவரிலி. அப்போ நான் ரேவதியை மினியாக மாற்றுறேன் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன், டெம்ப்ரவரியாக சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் யூஸிங் த சேவ் பாயிண்ட். ஸோ அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு ஐ எம் கிவிங் ஒன் நேம் அஸ் ஏ. ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் தீஸ் கமெண்ட் த டேபிள் லுக் லைக் திஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி அப்படின்ற பிளேஸில் மினி அப்படின்ற நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு I am going to insert a new record. Insert into student values 106 Jisha F19 Delhi. So this record I am going to insert. Actually அது 106 இல்லை 108. இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் இன்சர்ட் இன்டு இந்த ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் யூஸிங் த சேவ் பாயிண்ட். ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். பட் ஐ எம் கிவிங் த டிஃப்ரெண்ட் நேம். ஸோ நான் சேவ் பண்ணும்போது சேம் நேம் ஐ கேனாட் ஏபிள் டு கிவ். தட்ஸ் வை ஐ எம் கிவிங் த டிஃப்ரெண்ட் நேம். இங்கே நான் என்ன நேம் கொடுக்குறேன், பி அப்படின்னு கொடுத்து நான் என்ன சேஞ்சஸ் பண்ணுறேனோ அதை நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இட் இஸ் ஸ்டோரிங் த சேஞ்சஸ் டெம்ப்ரவரிலி. ஸோ த டேபிள் லுக் லைக் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஆட் ஆகிடுச்சு. இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் 5 ரெக்கார்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ இன்சர்ட்டட் 1 ரெக்கார்ட். ஸோ ஆஃப்டர் தட் த டேபிள் ஹாவ் 6 ரெக்கார்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 7th ரெக்கார்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு யூஸ் த ரோல் பேக் கமாண்ட். ஸோ ரோல் பேக் டு ஏ. ஸோ இங்கே நான் 2 சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சேவ் பாயிண்ட்டு ஏ, இன்னொன்று சேவ் பாயிண்ட்டு பி. சேவ் பாயிண்ட்டு ஏல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்டேட் பண்ணேன், ரேவதின்ற நேமை எடுத்துகிட்டு மினி அப்படின்ற நேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேவ் பாயிண்ட்டு பியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெக்கார்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு கேன்சல் த லாஸ்ட் ஆக்ஷன் வாட் ஐ டன். அதாவது நான் ரீசெண்டாக என்ன பண்ணேன், ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கேன்சல் தட். ஸோ வாட் ஐ எம் டூயிங், ஐ எம் யூஸிங் த ரோல் பேக் கமெண்ட். ஸோ ரோல் பேக் டு ஏ அப்படின்னா என்ன பண்ணும், நான் ரீசெண்டாக என்ன ஆக்ஷன் பண்ணனோ அதை கேன்சல் பண்ணிவிடும். ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ரோல் பேக் டு ஏ த டேபிள் இட்ஸ் லுக் லைக் திஸ். ஸோ நான் ரீசெண்டாக என்ன ஆட் பண்ணேன், ஜிஷா அப்படின்ற ரெக்கார்டை நான் ஆட் பண்ணேன். இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டே இருக்காது. ஸோ இட் கேன்சல் தட் ரெக்கார்ட். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் ரோல் பேக் கமாண்ட். ஸோ வி ஹாவ் 3 TCL commands. One is a commit, save point and a rollback. Okay students, that's all in this video. இந்த வீடியோவில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்களே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கம்மிட், சேவ் பாயிண்ட் அண்ட் ரோல் பேக் கமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.